ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது வாக்குறுதிகளை அள்ளி வீசுறதுல நம்ம அரசியல்வாதிகளை சொல்லவே வேணாம். இந்த தேர்தல்ல ஜெயிச்சுட்டா இலவசமா டிவி தர, ஃப்ரிட்ஜ் தர, ஏசி தர, லேப்டாப் தர, சைக்கிள் தரன்னு எல்லாத்தையும் தரேன்னு கூவி வித்துட்டு கடைசியில நம்மளையே தரையில உட்கார விட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கிற அரசியல் களத்துல அரசு கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது மக்களால் மக்களுக்காகவே அமைக்கப்பட்டதுதான் இந்த அரசாங்கம், அரசு அப்படிங்கிறத. அரசு இயல் அப்படிங்கிறது அதை பத்தி படிக்கிறது. சோ இயல் அப்படிங்கிறது அறிவு. அப்போ இந்த அரசியலை விளக்கி புரிய வைக்கிற விதமா தான் டிவிகே கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூர்ல நடந்த பூத் கமிட்டி மீட்டிங்ல அரசியல் பேச்ச கொடுக்காம அவரோட மனச மக்களோட மனசுல புகுத்தினார்னே சொல்லலாம். வெயிட் தளபதி விஜய் பத்தி பேசுறதுனால நான் தளபதி விஜயோட ஃபேனோ இல்ல தளபதி விஜய் கட்சிக்கு ஆதரிக்கிறேன்லாம் நினைக்காதீங்க. தேர்தல் நெருங்கிருச்சு இல்லையா? ஒவ்வொரு தலைவர்களோட சைக்கலாஜிக்கல் அப்ரோச் என்ன, மக்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து நம்ம பேச போறோம். இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? மாப் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தளபதி விஜய் கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மீட்டிங்காக போனாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எவ்வளவு கூட்டம்! சில கூட்டம் விஜய பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க, விஜய தலைவராக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்திருந்தாங்க. நோக்கம் என்னவா இருந்தாலும் அவ்வளவு கூட்டமா வந்து சேர்றத நம்ம மீடியால டிவியில பார்க்கும்போது மக்கள் மனசுல பேண்ட்வேகன் இஃபெக்ட் தான் தோணும். அதாவது சைக்காலஜில இந்த பேண்ட்வேகன் இஃபெக்ட் இல்லைன்னா மியர் இஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்ல போனா படிக்காதவன் படத்துல தனுஷ் சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும்னு வரல. அதே மாதிரிதான் ஒரு கூட்டத்தையே பார்த்துட்டு இருக்கும் போது மக்களோட மனசுல ஆழமாவும் இன்டைரக்டாவும் ஒரு வெற்றியை நோக்கி போற பயணம் அப்படிங்கிறது பதிவாயிரும். நம்ம அன்றாட வாழ்க்கையிலே பார்ப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு 2 கடை பக்கத்துல இருக்குன்னா ரெண்டுமே ரோட்டு கடையா இருக்குது. அந்த ரோட்டு கடையில 2 கடையிலயுமே இட்லி, தோசை, சாம்பார், சட்னின்னு எல்லாமே வச்சிருக்காங்க. ஈக்குவலா 2 கடையிலுமே எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு. ஆனா நீங்க அங்க சாப்பிட போகணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த 2 கடையில எந்த கடையை சூஸ் பண்ணுவீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லிட்டு நான் சொல்ல போற ஆன்சரோட மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. இப்போ 2 கடையிலயுமே இப்படி ஈக்குவலா எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குன்னா எந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கோ அங்கதானே கண்ணை மூடிட்டு நம்ம போவோம். ஏன் அப்படின்னா கூட்டம் அதிகமா இருக்குன்னா அங்க டேஸ்ட் நல்லா இருக்கு, அங்க தரமான ஒரு பொருளா கிடைக்குது, ஹைஜீனிக்கா இருக்குது, அதனாலதான் எல்லா மக்களும் விரும்பி அந்த கடையில போறாங்க அப்படிங்கிறத இன்டைரக்டா புரிய வைக்கிறது தான். அந்த ஒரு கடையில கூட்டமா இருக்குன்னா கண்ணை மூடிட்டு நம்ம போயிடுவோம். சேம் இதே தான், கடை காலியா இருக்கே, நம்ம என்னதான் பசியா இருந்தாலுமே அந்த கூட்டம் கம்மியா இருக்கிற பக்கத்து கடை தான், ஒரு ஸ்டெப் தான் இருக்கும், ஆனா அங்க நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுதான் மியர் இஃபெக்ட், பேண்ட்வேகன் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் தளபதி விஜய் சைக்கலாஜிக்கலா அரசியல் களத்துல இறங்கியிருக்காரு. இவரோட நோக்கம் ஒரு அரசியல்வாதியா இருக்கணும், அரசியல்வாதியா வாக்குகளை கொடுத்து ஓட்டு நான் ஜெயிச்சு நான் தலைவர் ஆகணும்ன்ற எண்ணமே இல்லாம மக்களை எஜுகேட் பண்ணணும், புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூத் கமிட்டி, அதாவது சின்ன லெவல்ல இருந்தே வந்து ஆரம்பிக்கணும். என்ன பூத்னா என்ன, இந்த பூத் கமிட்டி வந்துட்டு எதுக்காக செயல்படுது, ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எப்படி அவங்க கொண்டு எலெக்ஷன் அப்படிங்கிற முறை எப்படி நடத்தப்படுது, அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கும், என்ன மாதிரியான பொறுப்புகளை உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்ன்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே டீடைல்டா சொல்லி கொடுக்கிற விதமா தான் இருந்தது. அதுவும் தளபதி விஜய் அதிகமா பேசாம யாரையுமே அப்போஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, இவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஒரு டைரக்டா ரிவெஞ்ச் ஸ்டோரியா இல்லாம ரீபில்டிங் ஸ்டோரியா அவர் கிரியேட் பண்றது யங்ஸ்டர்ஸ் மத்தியில பல வரவேற்பையும் கொடுத்துட்டு இருக்கு. தளபதி விஜய் சொன்ன அந்த வார்த்தை நம்ம மக்களுக்காக நாம வெல்வோம், அதாவது இங்க அவர் வந்து நான் வெல்லணும், என் கட்சி வெல்லணும், என் கட்சி வந்து ஜெயிக்கணும், நான் தலைவராகணும் அப்படின்னு சொல்லாம நம்ம மக்களுக்காக நாம வெல்லணும்ன்ற ஒரு வார்த்தையிலேயே இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவ் அப்படின்னு சைக்காலஜில சொல்லுவாங்க. அதாவது இன்ட்ரின்சிக் மோட்டிவ் அப்படின்னா மக்கள் மனசுல ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு நாம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கிறதுனால ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இதை நீ கட்டாயம் செய்யணும், எனக்கு நீங்க
நீங்க ஓட்டு போட்டுதான் ஆகணும், இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பலனெல்லாம் அளிக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்களை இன்டைரக்டா கமிட் பண்ண வைக்கிறது. ஆனா ஒவ்வொரு மக்களுமே இதோட சிறப்பம்சங்கள் என்ன, இவர் நமக்கு முதலமைச்சர் ஆனா நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபுல் ஹார்ட்டடா ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்க மனசார மனம் விரும்பி ஒரு விஷயத்துல இறங்கும் போது அந்த மோட்டிவேஷன் எப்பவுமே சக்சஸ் ஆகும். இதுதான் இன்ட்ரின்சிக் மோட்டிவ்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்ல போனா நம்ம யாராவது படின்னு சொல்றது, வேலைக்கு போ சம்பாரின்னு சொல்லும் போது இரிட்டேட் ஆகும்ல. ஆனா இதுவே நம்மளுக்குள்ள ஒரு ஃபயர் வெறி ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்னு வரும்போது நம்மளுக்கு தூக்கம் இருக்காது, சாப்பிட தோணாது, எந்த வேலையிலுமே டைவர்ட் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம சாதிக்கணும்ன்ற வெறியோட போவோம். அப்படிதானே தளபதி பண்ண வேலையெல்லாம் என்னன்னா இன்ட்ரின்சிக், ஒவ்வொருத்தரோட மனசுலையும் விதைச்சு விட்டாரு. அப்போ அவங்க மனசார வரும்போது உள்ள இருந்து அவங்களோட அன்பை வெளிக்காட்டும் போது சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்புறாரு. தளபதி சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை, களம் தயாரா இருக்கு, வெற்றி நிச்சயம். சோ இது என்னன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை காட்டுது. ஃபியூச்சர் பேசிங் மெக்கானிசம், அது ஒரு எதிர்காலத்துல வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவா மக்கள் மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அதுவே ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையையும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலையும் உருவாக்கும். அண்ட் முக்கியமா அவரோட பேச்சு ஒன்னொன்னையும் கேட்கும்போது அவரோட இமோஷனல் ரெகுலேஷன்ஸ் கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நம்ம வார்த்தைகளை எந்த அளவுக்கு கோபமா இருந்தாலோ இல்ல எதிர்கட்சிகள் மேல நம்ம தாக்குதல் சொல்லும் போது வெளிப்படையா அப்பட்டமா அவங்க மேல பழி சுமத்துறதோ குறை சொல்றதோ இல்லாம அந்த கோபத்தையும் நிதானிச்சு வார்த்தைகளை கரெக்டா விடுறது தான் இந்த இமோஷனல் ரெகுலேஷன். ஸோ அந்த இமோஷனல் ரெகுலேஷன் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிதானமா முடிவெடுக்கக்கூடிய திறமையும் ஆற்றலையும் இருக்கிறவங்க கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உடையவங்களா இருப்பாங்க. கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபேஸ் வேல்யூ, போல்டு டாக், ஒரு அன்பா அரவணைப்பா எம்பத்தட்டிக்கலா மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும், வாழ்வாதாரங்களை எப்படி உயர்த்தணும்ன்ற ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோட ஒரு ஆளுமை தன்மை தான் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப். இது அத்தனை குவாலிட்டிஸ்மே நம்ம தளபதி கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். ஆக மொத்தம் தளபதி விஜய் ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியனா பேசாம மாடர்னா வாக்குறுதிகளை அள்ளி வீசாம என்ன முடியுமோ என்ன சாத்தியமோ அதை மட்டும் யதார்த்தமா பேசுறதும் டாக் லெஸ் ஒர்க் மோர்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பேச்சை குறைச்சிட்டு செயல்ல அதிகமா இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் எல்லாருக்குமே ஒரு நன்மை வாய்ந்ததா இருக்கும். இதைத்தான் சைக்கலாஜிக்கல் ஆர்கிடெக்சர், தளபதியோட அப்ரோச் சைக்கலாஜிக்கல் ஆர்கிடெக்சரா தான் இருக்கு. ஒரு கரெக்டா வெல் பிளான்டா என்ன மாதிரியான விஷயங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பக்கா ப்ரீ பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்புமே சைக்கலாஜிக்கலா மூவ் பண்றதுனாலதான் அவரோட கூட்டமும் கூட்டணிகளும் தளபதியோட ரசிகர்களும் தொண்டர்களும் பெருகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். தளபதியோட மேடை பேச்சுல இருந்து சைக்கலாஜிக்கலா அனலைஸ் பண்ண விஷயங்களை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கேன். நீங்க தளபதி கிட்ட இருந்து என்ன மாதிரி விஷயங்கள்ல இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த தலைவரை பத்தி சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. அண்ட் முக்கியமா உங்களுக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் சைக்கலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னோட பர்சனல் மெயில் ஐடிக்கு உங்களோட குவரிஸை டிராப் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி இருக்கு, அதை பத்தின அனாலிசிஸ் அண்ட் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான ட்ரெண்டிங்கான சைக்கலாஜிக்கல் கான்டென்ட்டுக்கு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.